அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாதம் பிறந்துள்ள நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வரப்போகின்றது. விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பலவிதமான யோகங்கள் உருவாக இருக்கின்றன. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவானும் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாறவிருக்கின்றார். சூரிய பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். இதன் காரணத்தால் உருவாகக்கூடிய புதாதித்ய ராஜயோகமும் லட்சுமி நாராயண ராஜயோகமும் மேஷராசிக்காரர்களுக்கு பலவிதமான விருப்பங்களை நிறைவேற்றப் போகிறது. மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனிமையானதாகவும் உங்கள் வீட்டிலும் வெளியிலும் முழு ஆதரவை பெறுவீர்கள். தொழில் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் உண்டாகும். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெருகும். வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்களும் உண்டாகும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு இனிமையான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியமும் சீராகும். உங்கள் புத்திசாலித்தனம், விவேகம் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியுடன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் தீர்வு காண்பீர்கள். மாதத்தின் பிற்பாதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடனாக கொடுத்த பணத்தையும் மீண்டும் பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கை துணையை பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும். கடினமான காலங்களில் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் கோபமான பேச்சு வாக்குவாதத்தால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம். திருமண பேச்சுவார்த்தை துவங்க சாதகமான மாதம் அல்ல. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஆற்றல், நேரம் சமநிலையை சரியாக நிர்வகிக்க வேண்டும். வியாபாரம் ரீதியாக மாத தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். விரும்பிய லாபத்தை பெறவும் சந்தையில் உங்கள் நற்பெயரை தக்க வைக்கவும் நீங்கள் கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்கும். மேஷராசிக்காரால் உங்கள் கடின உழைப்புக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் சாதகமான பலன்களை காண்பீர்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. மாதத்தின் முதல் பகுதி மந்தமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி 20ஆம் தேதிக்கு மேல் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்ற பல வாய்ப்புகளை பெறுவீர்கள். அதனை பயன்படுத்தி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்திற்காகவும் வாழ்க்கை துணைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க நேரிடலாம். மாதம் முழுவதும் நீங்கள் அதீதமான எதிர்பார்ப்புகள் மற்றும் அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் செய்து முடித்த வேலையில் கூட நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். செலவுகளை குறைத்து பணத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். இல்லையெனில் மாத இறுதியில் நீங்கள் பெரிய நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். ஆடம்பர செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படலாம். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. ஒரு சிலருக்கு
திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கலாம். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கின்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார். உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும். தொழிலில் ஏற்பட்ட தடையும் விலகும். வியாபாரம் விருத்தியாகும். உங்களிடம் இருந்த போட்டியாளர்களும் விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வேலைகளையும் முடிப்பீர்கள். நீண்ட கால வழக்கு சாதகமாகும். தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள். பணியாளர்களை அனுசரித்து போவது நல்லது. சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல்நிலை சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். பணிகளில் கவனம் தேவை. பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரிகளுக்கு விற்பனையில் அதிகமான முயற்சி எடுத்து லாப நிலைக்கு உயர்வார்கள். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம். நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலையும் நடக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சியும் வெற்றியாகும். குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கலாம். செயல்களை ஆதாயமாக்கும். செல்வாக்கு உயரும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களின் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இருபரியான வெற்றியை ஏற்படலாம். பணவரவில் இருந்த தடை நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும். ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வருவீர்கள். அடுத்ததாக பாதம் 3 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே துணிச்சலாக செய்வீர்கள். உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்கள் நிலையை உயர்த்துவார். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகும். முயற்சியில் லாபம் தோன்றும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். மாதத்தின் முற்பகுதியில் பொன்பொருள் சேரும். கேது பகவானால் எதிர்ப்பு இல்லாமல் போகலாம். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து போவது நல்லது. குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தோரின் கனவு நனவாகும். எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்களும் நிறைவேறும். விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதும் நல்லது. மேலும் மேஷராசியை பொறுத்தவரை செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். தாயருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறியளவில் பாதிக்கப்படலாம்.
மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி இரவு வரை. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 4, 7 மற்றும் 13. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.